ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர், எங்கள் ஆண்டவர் எவ்வளவு தயை உள்ளவர், எங்கள் ஆண்டவர் எவ்வளவு எங்கள் மீது இரக்கம் பாராட்டுகிறவர். நீங்க மெய்யாகவே உங்களுடைய ஜனத்தை சிநேகிக்கிறவர் அப்பா. உங்க அன்பின் கயிறுகளினாலே எங்களை கட்டி இழுக்கிற தேவனா நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. பரலோகத்துல இருக்கிற தெய்வம் அந்த காலை நேரத்துல எங்களுடைய ஆராதனையை ஆண்டவரே என்ஜாய் பண்ணுறதுக்காக எங்களுக்கு நடுவில் இறங்கி வந்திருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்களால உணர முடிகிறதா? அவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன், மகத்துவமுள்ள ராஜா, நம்முடைய துதிகளை ஏற்றுக்கொள்ளும்படியாய், நம்முடைய துதிகளிலே வந்து இருக்கும்படியாய் இந்த காலை நேரத்துல கடந்து வந்திருக்கிறாரு. உங்க இருதயத்தை அப்படியே திறந்து சந்தோஷத்தோடு கூட ஆண்டவர் ஆராதிக்கலாமா? சங்கீதக்காரன் சொல்றாரு, மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே அவர் சன்னதியின் முன் வாருங்கள். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஆண்டவருக்கு இன்பமானத, ஆண்டவருக்கு ஏற்றதானத பலிகளாக செலுத்தி நம்ம ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அப்பாமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்ற வார்த்தை சொல்லுகிறதே. அநேகருடைய ஸ்தோத்திரத்தின் மூலம் கிருபை பெருகும் என்ற வார்த்தை சொல்லுகிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் மகத்துவமும் உன்னதமும் நிறைந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய வழிகளில் எல்லாம் கூட வருகிற எங்கள் ஆண்டவருக்கு, எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற எங்கள் தெய்வத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீங்கப்பா. 10 மாதங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டீங்க ஆண்டவரே. இந்த புதிய மாசத்திலே பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த 1வது நாள்ல, முதல் நாளிலேயே உடைய பாதத்துல இருந்து இந்த மாதத்தை தொடங்குகிறதுக்கு எங்களுக்கு பாக்கியம் கொடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்க ஜீவனை பாதுகாத்தீர், வியாதி விகனங்களுக்கு விலக்கி காத்து கொண்டீர். போகும் பொழுது வரும் பொழுது உங்களுடைய பாதுகாப்பை எங்களுக்கு விளங்க பண்ணினீர். கிருபைகளை கொடுத்தீர், சுகத்தை கொடுத்தீர், பலத்தை கொடுத்தீர், ஞானத்தை கொடுத்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க பாராட்டின ஒவ்வொரு கிருபைகளை நினைத்து இந்த காலை நேரத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் மகிமைகளை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபா 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 கபா ரபா லபா ஷபா பாபா பாபா. மகத்துவம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், சர்வ வல்லவர், மாட்சிமை நிறைந்தவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவர் அப்பா. நீர் ஒருவரே அனந்த ஞானம் உள்ளவர். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் எங்களுக்கு மன்னித்தீரே, எங்கள் பலவீனங்களை எல்லாம் எங்களுக்கு மாற்றினீரே, எங்கள் பாவங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னித்தீரே, எங்கள் அக்கிரமங்களில் இருந்து எங்களை மீட்டு கொண்டீரே ஆண்டவரே. அந்தகாரமாய் இருந்த எங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்தீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே, அந்தகாரத்தின் இருளிலே இருந்த என்னை, அந்தகாரத்தின் இருளிலே இருந்த எங்களை உங்களை பிரகாசமான ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவரே, ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த இருதயத்தில் அப்படியே அந்த நன்றியை உணர முடிகிறதா?
ஹல்லேலூயா. ஆண்டவர் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம எந்த இடத்துல இருந்திருப்போங்கிறதான உங்க மனக்கண்களுக்கு கொண்டு வாருங்க. இப்பொழுது ஆண்டவர் ராஜா மாதிரி நம்மளை வைத்திருக்கிறாரே. எவ்வளவு பெரிய தேவன்! நம்மை மாற்றுகிறவர், மனிதர்களை மாற்றுகிறவர், மனிதர்களை உயர்த்துகிறவர், மனிதர்களை சிநேகிக்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு பரிசுத்த காற்று இந்த காலை நேரத்துல எங்களை நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம், தேவனுடைய ஷெக்கனா மகிமை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த காலை நேரத்துல எங்க ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. என்ன நிரப்புங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல ஆண்டவரே, நம்மள மகிமையின் பிரசன்னத்திற்குள்ள இருந்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை ஆண்டவரே என்ன மீது ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, யாரெல்லாம் ஆசையா கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவர் மீதும் இந்த காலை நேரத்துல உங்களை துதிக்க கூடிய ஒரு அனாயிண்டிங் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் சின்சியரா ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அந்த அபிஷேகம் இந்த நேரத்துல உங்களை நிரப்புறத நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஒண்ணுமே சொல்ல தெரியாட்டியும் ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கு. நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கர்த்தருடைய மகிமையின் மேகம் உங்கள் மீது நிழலிடுகிறத நீங்க பார்க்க முடியும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, என்ன நிரப்புங்க இந்த காலை நேரத்துல ஆண்டவரே. பலவீனத்தோடு உங்களை ஆராதிக்கிறது இல்லப்பா, ஒரு புது பலத்தோடு, ஒரு புதிய வல்லமையோடு, புதிய கிருபைகளோடு, புதிய அபிஷேகத்தோடு ஆண்டவரே, முழு பலத்தோடு உங்களை ஆராதிக்க என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா கபா ரபா 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 ஷபா பாபா கபா பாபா பாபா. பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களா ஆண்டவரே. உங்களை நாங்க மகிமைப்படுத்துகிறோம், உங்களை நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நீங்க நல்லவர் அப்பா, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவை துதிக்கலாம், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சத்தத்தை உயர்த்தி நம்ம கர்த்தரை துதிக்கலாம், கரங்களை உயர்த்தி நம்ம கர்த்தரை துதிக்கலாம், கரங்களை அசைத்து நம்ம கர்த்தரை துதிக்கலாம். கர்த்தர் நமக்கு சமீபத்துல இருக்கிறாரு. நாம் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறத போல தெய்வத்தை தங்களுக்கு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உனக்கு பக்கத்துல இருக்கிறார், அவர் உனக்கு அருகில இருக்கிறார், அவர் உன் பக்கத்துல இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்ம பக்கத்துல இருக்கிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஷபா கபா ரபா 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 அப்பா, அவங்களை நாங்க ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல துதி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. கொம்பும் விரி குழம்பும் உள்ள காளை எருத பார்க்கலாம், இதுதான் நமக்கு பிரியம் என்று வார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை மீட்ட ரட்சகரை நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை பாதுகாக்கிற ஆண்டவரை நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் சேவிக்கிற எங்க எஜமானனை நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்க கிருபை பெரும்படியாய் இந்த காலை நேரத்துல நாங்க உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்க பலன் பெருகும்படியாய் இந்த காலை வேளையில உங்களை நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தனமா ரிமகரமா திபலர லபா கபல்கர லபா உகாலக்கர சந்தன ரிபகபரபா ஊரியாங்க பரபலபா மௌரியாங்க பரபலபா ரியாந்தர பரபலபா ஷிமர பலபா ஷமுர பலபா சப்த பரபலபா கபார பலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல இந்த கல்வாரி ரத்தத்தை உயர்த்தலாமா? நமக்காக பாடுபட்ட ரத்தம் சிந்தின நேசர் நம்மீது வைத்த அன்பை கல்வாரி சிலுவையில வெளிப்படுத்தி காட்டி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று நிரூபிக்கப்பட்ட அந்த அன்பிற்காக நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல கல்வாரிக்கு நாங்கள் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே அன்பை வெளிப்படுத்தின இடமாய் அந்த இடம் இருக்கிறதே. ஆண்டவரே, என் மீது பாராட்டின அன்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எங்களுக்கு மன்னித்த மன்னிப்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பட்ட பாடுகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக உங்களுடைய கரங்களிலே ஆணி அடிச்சாங்களப்பா. அந்த ஆணி அடிச்சதுனால வந்த அந்த ரத்தம் எவ்வளவு பெருகிட்டு, எவ்வளவு வேதனைப்பட்டீர். ஆண்டவரே, எனக்காக கரங்களிலே ஆணி கடாவை ஒப்பு கொடுத்த அந்த அன்பை நினைச்சு உங்களை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கால்களிலே எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்ட ஆணிகளுக்காகவும் ஆண்டவரே, அந்த ஆணிகளிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ரத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம். சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக, உங்களுடைய பாவத்திற்காக கால்களிலே ஆணி கடாவினவராக கொல்கதா மரத்துல தொங்கினாரே, அந்த அன்பை நம்ம யோசித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறாமா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விழாவில ஈட்டிய பாய்ச்சினாங்களே, ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல சமாதானத்தை கொடுக்கும்படியாய், நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாய் அந்த ஈட்டி கடாவை ஒப்பு கொடுத்து அந்த அன்பை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவரே, உங்க விழாவில் ஆணிய உருவ பாய்ச்சினாங்களே, ஈட்டிய உருவ பாய்ச்சினாங்களே ஆண்டவரே, ரத்த வெள்ளம் புறப்பட்டு வந்ததே, அந்த அன்பை நினைக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. அந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் இருந்தால், வியாதிகள் இருந்தால், கட்டுகள் இருந்தால், சாபங்கள் இருந்தால், அந்த கல்வாரி ரத்தத்தினுடைய வல்லமை இந்த காலை நேரத்துல ஒவ்வொருவருக்குள்ளாக பாய்ந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முட்கிரீடத்தை யோசிச்சு பார்ப்போம். கொடூரமான முட்களினாலே நம்ம யோசித்து சிந்தித்த ஒவ்வொரு பாவத்தையும் நமக்கு மன்னிக்கிறதுக்காக அவருடைய தலையில முட்கிரீடத்தை சூட்டி தன்னை ஒப்பு கொடுத்த அந்த நேசரை நம்ம ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாரினால் அடிக்கப்பட்டவராய், ஹல்லேலூயா, மனிதர்களால் நிந்திக்கப்பட்டவராய், எவ்வளவு அவமானத்தின் நிந்தைகளை அடைத்தாரே, நம் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக இவ்வளவு கொடூரமான காரியங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு அந்த அன்பை வெளிப்படுத்தின அந்த அன்புள்ள ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, மகிமையுள்ள தேவன், மகிமையாய் வெற்றி சிறந்த ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, எங்க மீது நீங்க வச்ச அன்பை நினைச்சு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒரு கண்ணும் பரிதபியாத நிலைமையிலே எங்க ரத்தத்துல கிடந்த எங்களை பார்த்து பிழைத்திருன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தாம்பரம் போல் சிவேலில் இருக்கிற எங்கள் பாவங்களை உறைந்த மழையை போல வெண்மையாக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரங்கள் அப்பா, உமக்கே ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பை அப்படியே நினைத்து ஹல்லேலூயா ஆண்டவரை நம்ம உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதனிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதனிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே, உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. கோர பாடுகள் யாவும் சகித்தீ, அத்தனையும் எனக்காகவோ. விசுவாசிய நல்ல கவனிக்க, நேர்முழங்கள் எல்லாம் பார்க்கலாம். காலையில இது கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். காலையிலே சுறுசுறுப்பா எல்லாரும் கரங்களை உயர்த்தி
இந்த பாடலை பாடுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நல்ல கத்தரை மகிமைப்படுத்த போறோம். நல்ல ஆவியில விடுதலையோடு கூட கத்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா நல்ல சத்தத்தை உயர்த்தி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? Glory to Jesus, hallelujah. இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. ரபஹதரபன சந்தரதரரரா ஏமேரபதி அந்தரரரரரபா. ஹல்லேலூயா. எல்லாரும் உடைய முகமும் நம்முடைய அப்பாவை நோக்கி பார்க்கட்டும், நம்முடைய அப்பாவை நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit of God. உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் அப்பா, உம்முடைய ரத்தத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். எங்களை மீட்டெடுத்த எங்களுடைய இயேசுவின் ரத்தத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த மாசில்லாத ரத்தத்தினால எங்களை தூக்கி எடுத்தீங்களே, எங்களை கழுவுனீங்களே, எங்களை பரிசுத்தப்படுத்தினீங்களே, எல்லா பாவங்களையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்தினீங்களே, எல்லா அக்கிரமங்களையும் எங்களை விட்டு மாற்றினீங்களே. உங்களுக்கு நன்றி அப்பா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லி பாடுவோமா? இயேசுவே உந்த மாசில்லா இரத்தம் எந்த நோக்காக சிந்தினீரே, கோரப்பாடுகள் யாவும் சகித்தீ, அத்தனையும் எனக்காக சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே உந்த மாசில்லா இரத்தம் எந்த நோக்காக சிந்தினீரே, கோரப்பாடுகள் யாவும் சகித்தீ, அத்தனையும் எனக்காக. தேவதூதரிலும் மகிமைதான் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன், என் மேல் பாராட்டின உமதன்பு ஈடாய் என்ன நான் செய். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தப்பா, என் மேல் பாராட்டின உம்முடைய அன்புக்கிடாய், என் மேல் பாராட்டின உமதன்பு கீடாய் என்ன நான் செய்திடவே. சுத்த கிருபையை நித்தம் பாடுவே. பாவியா என்னை நினைக்க மண்ணான நான் எம்மக்கமையா. பாவியா என்னை நினைக்க மண்ணான நான் எம்மக்கமையா. தேவதூதரிலும் மகிமைதான் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன், தேவதூதரிலும் மகிமைதான் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எந்தன் பாவங்கள் பாரசுமை போ தாங்க கூடாத பாரமே, மன்னிக்கும் தய பெருத்தயம் தேவா, மன்னித்தும் மறந்தும் விட்டீரே.
எந்தன் பாவங்கள் பாரசுமை போ தாங்கள் கூடாத பாரமே மன்னிக்கும் தயை பெருத்த என்றே தேவ பிரசனத்தை உணர்ந்து மருந்தும் விட்டு கரங்களை உயர்த்தி சொல்வோமா? பாவியா என்னை நினைக்க மண்ணான நான் எம்மத்தையா. பாவியா என்னை நினைக்க மண்ணான நான் எம்மத்தையா. தேவதூதரிலும் மகிழ்வனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிழ்வனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. எந்தன் பாதங்கள் சறுக்கிடும்போ கரத்தாலே தாங்குகிறீ. மனபாரத்தாலே சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறீரே. எந்தன் பாதங்கள் சறுக்கி உணர்ந்து சொல்லும். எத்தனை முறை நம்முடைய பாதங்கள் சறுக்கிறது, ஆனாலும் நம்முடைய தேவன் தாங்கினார். மனபாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறீ. பாவியா என்னை நினைக்க மண்ணான நான் எம்மத்தையா. பாவியா என்னை நினைக்க. ஹல்லேலூயா. தேவதூதரிலும் மாற்றின அன்பை. தேவ பிரசனம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. எனக்காக யாவும் முடித்தி உமக்காக நான் என்ன செய்வேன். எந்த ஜீவனுள்ள நாளெல்லாமும் சிலுவை சுமந்து வரு. சொல்லு, எனக்கா யாவும் முடித்திரே. யாவும் முடித்தி உமக்காக நான் என்ன செய்வேன். எந்த ஜீவனுள்ள நாளெல்லாமும் சிலுவை சுமந்து. உணர்ந்து பாடுவோம். அங்கங்க வேடிக்கை பார்க்காம கண்களை அப்படி. என்னை நினைக்க மண்ணான நான் எம்மத்தையா. சொல்வோம் இயேசுவே. மண்ணான நான் எம்மத்தையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை எவ்வளவா உயர்வாய் வைத்திருக்கிறீர் ஐயா. இப்படி ரத்தம் என்ன எந்த அளவுக்கு என்னுடைய ஸ்டேட்டஸை மாத்துச்சு. இப்படி ரத்தம் என்னுடைய சூழ்நிலையை மாற்றவில்லை, என் வாழ்க்கையவே மாற்றிட்டையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறவர், மிகவும் பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக.
ஆமென் ஆமென். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமாக. எல்லாம் எழுந்து நின்று ஆமென். நல்ல உற்சாகமா அந்த காலை நேரத்துல கரங்களை நல்லா தட்டி. எத்தனை பேர் தூக்க கலக்கத்தில் இருக்கீங்க? காலையிலேயே 6 மணிக்கெல்லாம் ஆராதனைக்கு வந்ததுனால தூக்கமா இருக்கீங்களா? இல்ல. ஆமென். நல்ல ஆவியில நிரம்பி காலையிலே நீங்க நல்லா துதிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா இங்க வந்த உடனே இன்னும் அதிகமான அளவுக்கு ஆமென் சொல்லுவோமா? உங்களால துதிக்க முடியும். எல்லாரும் சேர்ந்து நாம் பாட போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யெகோவா நீசி, யெகோவா நீசியை போற்றி பாடுவோம். எங்கள் கொடி எங்கள், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். திரும்ப சொல்லுவோம். யெகோவா நீசி, யெகோவா நீசி, யெகோவா நீசி, யெகோவா நீசி. வீறு கொண்ட லூபிரேசு வீரரே, மாறு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, தீருமெதிரி சதிகளுக்கு விரளவோ. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நீசி, யெகோவா. எல்லா சத்தத்தை உயர்த்தி யெகோவா நீசி, யெகோவா நீசி. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நீசி. நல்ல உற்சாகமா யெகோவா நீசி, யெகோவா நீசி. எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறார். இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமோ, கோஷமிடும் இளைஞரின் முன்னில்லுமோ. கர்த்தர் நாமம் அல்ல நாமமே, அல்லேலூயா. கர்த்தர் நாமம் அல்ல நாமமே. யெகோவா நீசி, யெகோவா நீசி, யெகோவா நீசி, யெகோவா நீசி. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆர்ப்பரித்து அழகமதை வீழ்த்தியே ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகளின் படைகள் அல்லவா. யெகோவா நீசி, யெகோவா நீசி, யெகோவா நீசி, யெகோவா நீசி. நமக்கு இருக்கும் இந்த பலம் போதுமே, நாதனேசு அனுப்புவதால் போதுமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா. ஜீவதேவ சேனை அல்லவா. யெகோவா நீசி, யெகோவா நீசி. சொல்லுவோம். யெகோவா நீசி, யெகோவா நீசி, யெகோவா நீசி, யெகோவா நீசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே,
அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி சொல்லுவோம். அல்லேலூயா எங்கள் கோடி. அல்லேலூயா. இப்ப நீங்க நிக்கிறத பார்த்தா யூத ராஜா அந்த சேனையினுடைய சோல்ஜர்ஸ போல நிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, சொங்கி மாதிரி நிக்க கூடாது, சோல்ஜர் மாதிரி நிக்கணும்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆன்லைன்ல பாக்குறவங்களும் நீங்க உட்காந்துக்கிட்டு வசதியா உட்காந்துட்டு பார்க்க கூடாது. நல்ல முழங்கால் போட்டு ஆண்டவரை ஆராதிக்கும்படி நல்ல வீட்டுல சேர்ல அழகா உட்காந்துக்கிட்டுலாம் பார்க்க கூடாது. நல்ல ஆண்டவர் என்ன செய்யணும்? நல்ல உற்சாகமா ஆண்டவரை துதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆராதனை என்பது டிவி பார்க்குற மாதிரி பார்க்க கூடாது. நீங்க அதற்குரிய கணம், கண்ணியம், அதற்குரிய மரியாதை கொடுத்து ஆராதனை நடக்கும்போது முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவா. நேர்ல இருக்கு நீங்களும் எப்படி 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 இருக்கணும்? சோல்ஜர் மாதிரி. சத்தமா சொல்லுங்களேன். சோல்ஜர் நிக்கிறத பாத்துறீங்களா? எப்படி நிப்பான்? அப்படி நின்னு பாடுங்க. ஆமென். சோல்ஜர் எப்போ ஒரு அலாட்டா இருப்பான். நம்ம ஆண்டவரை துதிக்கிற சேனை. கடைசி சரணத்தை நாம் பாட போறோம். நமக்கு இருக்கும் இந்த பலம் போதுமே. உங்களுக்கு என்ன பலம் இருக்கோ அது உங்களுக்கு போதும். அவங்கள போல இல்லையே, இவங்கள போல இல்லையே, ஒன்னும் இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு எவ்வளவு கொடுக்கணும்ட்டு. நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு நிறைய கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய கமிட்மெண்ட் வேற, அவங்களுடைய வேலைகளே வேற. நம்ம எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதனேசு அனுப்புவதால் போவமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா? அல்லேலூயா. ஜீவதேவ சேனை அல்லவா? யெகோவா நிசி, யெகோவா நிசி, கர்த்தர் துணை நின்று, கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே. கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தரேசு சத்திய ஆவி இருக்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரர். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரர். யெகோவா ஒரபஹதரரரா எமரபதனமரரா. யெகோவா நிசி, யெகோவா நிசி. அல்லேலூயா. ஆண்டவரை அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பார்க்க கத்துக்கிறணும். ஆமென். ஆண்டவர் எப்பவுமே ஒரே மாதிரி பார்க்க கூடாது. அவர் மாறாதவர். ஆனா பல கோணங்கள்ல நமக்கு காட்சி அளிக்கிறார். ரொம்ப நொந்து போய் வரும்போது ஒரு தாயை போல பார்க்கணும். ஆமென். ரொம்ப தளர்ந்து தள்ளாடி வரும்பொழுது நம்மளை என்கரேஜ் பண்ற ஒரு தகப்பனை போல பார்க்கணும். ரொம்ப சரீர பலவீனமா இருக்கும்போது நம்மளை சுகமாக்குற வைத்தியரா பார்க்கணும். பலரும் நம்மோடு கூட போராடி நமக்கு விரோதமா பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது எனக்காக வழக்காடுகிற அட்வொகேட்டா பார்க்கணும். அடுத்தவங்க எனக்கு அநீதி செய்யும் போது எனக்காக நீதி செய்கிற நியாயாதிபதியா பார்க்கணும். அதே சமயத்துல வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த எரேமியாவை போல கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியார், மைட்டி வாரியர். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நல்ல யுத்த வீரர். உங்களுக்காக யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அந்த நினைப்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா எப்பவுமே நம்முடைய வீட்டுல ஒரு ஆனந்த துதி ஒளி கேட்டுக்கொண்டே இருக்கும். சேர்ந்து பாடுவோமா? ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துவனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த துதி ஒளி கேட்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துவனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு ஆனந்த துதி ஒளி, ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துவனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர்
விசுவாசிக்கிறவங்க எல்லாம் குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவன் வாசி ஆனந்த துதி போய் கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்ணினால் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்ணினால் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆதி நிலை ஏறுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும், சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமைத்து நல்ல சத்தமா பாடுவோம், சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமைத்திரும், ஆனந்த துதி போய் கேட்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் அந்த சத்தம் கேட்கணும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்ணினாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ, பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாகது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார், ஆனந்த துதி போல் கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்ணினாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்ணினாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில ஆறாத காயங்கள் நிறைய இருக்கும். என்ன இருந்தாலும் மறக்க முடியலங்க. அந்த காயம் என்ன விட்டு போக மாட்டேன். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், ஆறாத காயங்களா. எத்தனை பேர் விசுவாசிக்க? ஒரு அல்லேலூயா சொல்ற கூட இவ்வளவு கூலி கேட்கறீங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும் நமக்கு ஜீவனை கொடுத்து பாதுகாத்த தெய்வத்துக்கு நன்றி சொல்ல வாக்கு வந்திருக்கான். அல்லேலூயா. ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆத்திய தேற்றுனக்காத போற்றிய பாதம் பணிவோ, அநாதி தேவன் அடைக்கலம் பாரி, அநாதையாவது அநாதி தேவன் அடைக்கலம் பாரி, அநாதையாவது இல்லை, ஆனந்த துதி போல் கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்ணினாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்ணினாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம்,
பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவரை பார்த்து பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவரை பார்த்து பலிக்கும். அப்படியே கரங்களை உயர்த்தி உங்க சத்தம் தான் கேட்கணும். மாஸ்க கொஞ்சம் கீழே கூட இறக்கி விட்டுக்குங்க. நல்ல சத்தமா கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும். இங்க கேட்கணும். வெறும் பாட்டுல மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல கேட்கணும். ஹல்லேலூயா. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க குடும்பத்துல அந்த ஆனந்த துதி ஒலி கேட்கணும். இது ஆண்டவர் ஆராதிக்கிற நேரம், பாட்டு பாடுற நேரம் முடிஞ்சது. கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தரை நல்ல கரகோஷமிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லி அந்நிய பாஷைகளை பேசி எம்ம ராமா த ராமா க த ரா ஏக ரபா லபா ரபா ஷதரிதனா ஏ ஹரதியந்த ரபா ஹத ரபா ஏ பிரமாண ஹதனா ரஷ கதி ரபா ஏ பிரபோதி நிமி அந்த ரவி யாத ரபிஹல பரபே ஓ ரபா ஹத ரபா. இந்த அதிகாலை வேளையில உங்களை நாங்க உயர்த்துற ராஜா, உங்களை மகிமைப்படுத்துற ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற பலன் எல்லாம் உங்களை ஆராதிக்கத்தான், எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகம் எல்லாம் உங்களை ஆராதிக்கத்தான், எங்க நாவுல பலத்தை கொடுத்திருப்பது உங்களை ஆராதிக்கத்தான், எங்க தொண்டையில சத்தம் வர்றது உங்களை ஆராதிப்பதற்காக. இன்னைக்கு எத்தனை பேர் தொண்டையில கேன்சரோட இருக்காங்க, நாவுல கேன்சரோட இருக்காங்க, பல்லு வலியோட எவ்வளவோ பிரச்சனையோட இருக்காங்க. நம்மளுக்கு நல்ல சத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஏ பரபாஷம் தரபௌ தரஹம் தரபா ஏ பிரமேனஹ தரபனமா ஏ ஹேரதி அருப லஹரதரபா அம்மரகதனமா. எங்க குடும்பத்துல ஆனந்த துதி ஒளி சத்தம் கேட்கணும். எங்க சபையில ஆனந்த துதி ஒளி சத்தம் கேட்கணும். நாங்க நடந்து போற இடத்துல எல்லாம் அந்த சத்தம் கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆனந்த துதி ஒளி சத்தம் கேட்கதான் நம்ம ஆனந்த தைலத்தால் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஷகரதரரபா மேரதனமர சந்தரதரஹதரபா மேமரஹதனமா. அப்படியே தொடர்ந்து துதித்து கொண்டே இருங்க, கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. Thank you Jesus, hallelujah, hallelujah. கர்த்தர் உங்களை குணமாக்குகிற நேரம், கர்த்தர் உங்களை தேற்றுகிற நேரம். ஹalleluya. அவருடைய கை உங்களை அரவணைக்கட்டும். அப்படியே அவருடைய கை அரவணைக்கட்டும். ஜெபிக்கும் போது ஜெபம் மேல போகுது, துதிக்கும் போது அவர் இறங்கி வர்றாரு. பரலோகத்தை கீழே இறக்குற நேரம் தான் இந்த ஆராதனை நேரம். பரலோகமே இறங்கி, தேவாதி தேவன் இறங்கி வந்து நம் நடுவிலே உலாவுகிறார். நல்ல கவனிங்க, பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் போது பரலோகத்துல இவைகள் ஜெப தூபமாக தூப வர்க்கம் போல வருகிறது. ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு இந்த தூதர்கள் கொண்டு வருகிற இந்த ஜெபத்தை எல்லாம் கேட்கிறார். நம்முடைய ஜெபம் பரலோகத்திலே தூப வர்க்கம் போல் போகிறது. ஆனால் நோவா பலியிட்ட போது இந்த பலி தூப வர்க்கம் போல் பரலோகத்துக்கு போல, பரலோகத்தின் தேவன் கீழே இறங்கி வந்து அந்த சுகந்த வாசனை நுகர்கிறார். அந்த பலியிலிருந்து வந்த சுகந்த வாசனை நுகர்கிறார். உங்க பக்கத்துல தாங்க அவர் இருக்காரு. அந்த சுகந்த வாசனையை கொடுங்க பார்க்கலாம், துதி பலி செலுத்துங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு துதி பலியை செலுத்தி, ஆண்டவரே இதோ என்னுடைய பலியை அங்கீகரிக்கும்படி அந்த சுகந்த வாசனை நுகருங்கப்பா. ஏ மகந்தர பலாஷதர கதரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மேரே பிலமன மரதன மரதரபா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் சேர்ந்து திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 147 அதிகாரம் 3 வசனம். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். கடந்த வாரத்தில் மன அழுத்தத்தை குறித்து நாம் பார்த்தோம். மன அழுத்தம் உள்ளவர்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் உற்சாகப்படுத்துகிறார். இந்த நவம்பர் மாதத்திலும் அதை தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட கிரியை செய்ய விரும்புகிறார்.
என்ன? காயங்களை தேவன் கட்டுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், இந்த மாசம் என்ன செய்ய போறார் ஆண்டவர்? காயங்களை கட்ட போகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்கள், அதான் மன அழுத்தம், மனவேதனை, மன கிளேசம், மன மடிவு, என்ன வார்த்தை வேணாலும் சொல்லலாம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குறார். ரொம்ப நொறுங்கி போயிட்டேங்க சொல்றாங்க இல்லையா? ரொம்ப நொறுங்கி போனவங்களை ஆண்டவர் குணமாக்குறார். இந்த உலகத்துல நொறுங்கி போனவங்களுக்கு மருந்தே கிடையாது. எலும்பு நொறுங்குச்சுன்னா மருந்து உண்டு, ஆனா உள்ள நொறுங்குச்சுன்னா என்ன கிடையாது? மருந்தே கிடையாது. ஆனால் யாருடைய உள்ளம் நொறுங்குகிறதோ, இருதயம் நொறுங்குகிறதோ, அவர்களை குணமாக்க என் ஆண்டவராகிய இயேசுவால் மட்டும்தான் முடியும். உங்க வாழ்க்கையில உள்ளம் உடையுதா, இருதயம் நொறுங்குதா, நேர இயேசுட்ட வாங்க, அவர்கிட்ட தான் மருந்து இருக்கு. ஆமென் சொல்லுவோமா? இயேசு குறித்து யோசி, என்ன மருந்து இருக்கு? மருந்தில்லாத மருத்துவர் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம், மருந்தில்லாத மருத்துவர். ஏனென்றால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனவே மருந்தில்லாத மருத்துவர் இடத்துல வந்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் கிடையாது. இன்னைக்கு சில மாத்திரைகள்லாம் கொடுத்தாங்கன்னா நமக்கு வயிற்று வலி வருது, என்னென்னமோ சைடு எஃபெக்ட் வருது. ஆனா ஆண்டவர் சைடு எஃபெக்ட் இல்லாம நம்மளை குணமாக்குகிற தேவன். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காயம் சரீரத்தில் ஏற்பட்ட காயம் அல்ல, உள்ளத்தில் ஏற்பட்டதான காயம். போன வாரத்தினுடைய தொடர்ச்சியாகவே நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். நான் ஜெபித்த போது இந்த வசனத்தை தான் கர்த்தர் கொடுத்தார். காயம் கட்டுகிற மாதம். இந்த மாதம் என்ன மாதம்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில காயம் இருக்கு? ஆமா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? அதுக்கு கையை நிறைய இருக்குதா? ரைட். காயம் இருந்தாலும் கையை தூக்குறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஏகப்பட்ட காயம் இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் என் காயத்தை ஆற்றுகிற தேவன், என் ஆண்டவர் என் காயத்தை குணமாக்குகிற தேவன். எனவே நான் எப்படிதான் இருப்பேன்? உற்சாகமாத்தான் இருப்பேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோபுவின் புத்தகம் 5:18. அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறார். இந்த வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோபுக்கு ஆண்டவர் அடிக்கிறார்னு நினைச்சார். ஆனா நமக்கு தெரியும், இந்த புத்தகத்தை படிக்கிற நமக்கு, அடித்தது ஆண்டவர் அல்ல, சாத்தான். அநேக நேரத்துல ஆண்டவரே ஏன் இப்படி என்ன சோதிக்கிறீங்க, காயப்படுத்துகிறவர் அவர் என்று நினைக்கிறோம். இல்லை, அவர் காயப்படுத்துகிறவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் காயம் கட்டுகிறவர். ஆமென் சொல்லுவோமா? ஆனா சில நேரத்தில் அவரை அடிப்பாரு, அதுக்கு வேற வேலை உண்டு, வேற நேரம் உண்டு. ஆனா அவருடைய பிள்ளையா வாழ்றவங்கள ஒரு நாள் அவர் அடிக்கவே மாட்டார். வீட்டுல செல்லம் போல இருக்க பிள்ளைய அடிப்பீங்களா, சேட்டை பண்ற பிள்ளைங்களை அடிப்பீங்களா? அப்பா எப்ப அடிப்பாருன்னு தெரியுமில்ல, எப்ப காயம் பண்ணுவாரு, காயப்படுத்துவாருன்னு தெரியுமில்ல. அதான் விஷயம். அப்ப அவர் அடிக்கிறார், அவர் காயம் கட்டார், ரெண்டுமே உண்டு. சும்மா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டார். அடிக்க வேண்டிய நிலைமை வந்தா அவர் அடிப்பார். ஆனால் அடிக்கிற அவருடைய கைதான் நம்முடைய காயங்களையும் ஆற்றுகிறார். ஆனா உலகத்தினால அடிபட்டு நிறைய பேர் வர்றாங்க. உலகத்தில் அடிபட்டு காயப்பட்டு, வார்த்தைகளினாலே காயப்பட்டு, செய்கையினாலே நடக்கையினாலே காயப்பட்டு, அடுத்தவங்க நடந்து கொள்கிற விதத்தில காயப்பட்டு வருகிறவர்கள் ஏராளமான பேர் உண்டு. யோபுனுடைய வாழ்க்கையில யோபு இந்த வார்த்தையை சொல்ல காரணம், உள்ளம் காயப்பட்டு கிடந்தது. பிள்ளைகளை இழந்தாகிவிட்டது, சொத்தை இழந்தாகிவிட்டது, எல்லாம் போய்விட்டது. வாயிலே ஸ்தோத்திரம் வந்தாலும் உள்ளத்தில் காயம் இருந்தது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில காயத்தோடு தான் நாம் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது நான் கர்த்தரை துதிப்பதில்லை. என் வாழ்க்கையில் காயங்கள் இருந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஏனென்றால் காயங்களை ஆற்றுகிறவரே அவர்தான். நான் அவரை துதிக்கும் போது என் காயங்கள் ஆற்றுகிறப்படுகிறது. பாடணும்ல, ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். சோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காயம் ஒரு இடத்துல இருக்குன்னா என்ன தெரியுமா அடையாளம்? தழும்பு இருக்கும். காயம் வந்துருச்சுன்னா அது அடுத்து எதா மாறிடும்? தழும்பா மாறிடும். சோ வடுக்கள் என்று அதுக்கு பைபிள்ல போட்டு, வடுக்கள் என்று, தழும்புகள், வடுக்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காயங்களை ஆற்றுவதற்கு உலகத்துல மருந்து இல்லைங்கிறதுனாலதான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர் கைகளிலே காயங்களை ஏற்றுக்கொண்டார். அவருடைய அந்த காயங்கள் தழும்புகளாய் மாறிற்று. வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம்.
அவருடைய கைகளில் இருக்கிற காயங்கள், அவருடைய கால்களில் இருக்கிற காயங்கள், அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற என் ஆண்டவருடைய காயங்கள் தான் நம்மை குணமாக்குறது. முள்ளால எடுக்கணும்பாங்க பார்த்தீங்களா? ஏன் ஆண்டவர் காயப்பட்டார்? தேவ பிள்ளைகளுடைய காயங்கள் அவருக்கு தெரியும். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய நிலையை புரியாமல் எங்கோ ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறவர் அல்ல. நாம் அனுபவிக்கிற அத்தனை அனுபவங்களையும் அவர் அனுபவித்திருக்கிறார். காயப்பட்டார். ரோம சோல்ஜர்கள் அவரை காயப்படுத்தினார்கள். அதுக்கு முன்னாடியே வேத பாரகர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசிரியர்கள் வார்த்தையினாலே அவரை காயப்படுத்தினார்கள். வார்த்தையினாலும் காயப்படுத்தப்பட்டார், வாரினாலும் காயப்படுத்தப்பட்டார். அப்படி காயப்படுத்தப்பட்டவர் எதற்காக காயப்பட்டார் என்றால், நம்முடைய காயங்களை உணர்ந்து நம்மை சுகப்படுத்துவதற்காக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில பசி, வியாதி, தனிமை, கைவிடப்பட்ட நிலைமை, ஒதுக்கப்பட்ட நிலைமை, நிராகரிக்கப்பட்ட நிலைமை, இதெல்லாம் எல்லா ஊழியக்காரனுக்கும் இருக்கும். ஏன் தெரியுமா? சபையில இப்படிப்பட்ட நிலைமையில வரக்கூடிய ஒவ்வொருவருடைய நிலையையும் புரிந்து கொள்வதற்காக. அல்சர் வியாதி ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா அது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். கைவலி வந்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். ஏனென்றால் அந்த வலியை உணர்ந்தவன் நான். பசினா எனக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா ஆண்டவர் ஏன் அந்த பசியில நடத்தினார்? பசி உள்ளவர்களுடைய பசியை புரிந்து கொள்வதற்காக. நிராகரிக்கப்படுதல் என்றால் என்ன என்று எனக்கு தெரியும். ஆண்டவர் நடத்தி இருக்கிறார் அந்த பாதையில. ஏன் தெரியுமா? நிராகரிக்கப்பட்டவர்களுடைய நிலையை புரிந்து கொள்வதற்காக. வறுமை என்றால் என்ன என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் சபையில் இருக்கிற வறுமையில் இருக்கிறவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்வதற்காக. ஒரு மனுஷனுக்கே இந்த அனுபவத்தை கொடுப்பாருன்னா, அவர் என் பிள்ளைகளுடைய காயங்களை ஆற்றுவதற்காக நான் என் சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொள்கிறேன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தேவனாயிருக்கிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல், சீலா 2 பேரும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர்கள். தவறு செய்து அடிக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனுக்காக அடி வாங்கினவர்கள், தேவனுடைய நாமத்துக்காக அடி வாங்கினவர்கள். அந்த அடி எந்த அளவுக்கு விழுந்தது என்றால், காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு அடி விழுந்தது. அந்த வழியில அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடினாங்க. நமக்கு வருமா? நல்லா இருக்கும்போது ஒரு சேர்ல வந்து உட்காந்துருக்கும் போதே சிலருக்கு பாட்டு வர மாட்டேங்குது. அவங்களெல்லாம் கொண்டு போய் அடிச்சு சிறைச்சாலையில போட்டா பாட்டு வருமா? ஹலோ, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது, அடிபட்டு கிடக்கும் போது கர்த்தரை துதிக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த காயங்களை ஆற்ற கர்த்தரால முடியும். எவன் அடிச்சானோ அந்த அந்த சிறைச்சாலைக்காரன் தான் அடிச்சானா என்னன்னு தெரியாது. ஒருவேளை அவனு சேர்ந்து அடிச்சிருக்கலாம். ஆனால் இவர்கள் கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்த உடனே சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டன, கட்டுகள், எல்லாருடைய கட்டுகளும் கலண்டன, அஸ்திவாரங்கள் எல்லாம் குலுங்க ஆரம்பித்தது. அப்ப இந்த சோல்ஜர்ஸ் கத்தி எடுத்து தன்னை குத்தி கொண்டுகிற பார்க்கறான், தற்கொலை பண்ண பார்க்கறான். ஏன்னா இவங்க எல்லாம் வெளியே ஓடிட்டாங்கன்னா அரசாங்கம் நம்மளை வேலை காலி பண்ணிடும். அப்பதான் பவுல் சொன்னார், சகோதரனே என்ன செய்யாத, உன்னை காயப்படுத்திக்கிறாதப்பா, நாங்கெல்லாம் இங்கேதான் இருக்கோம். பார்த்தான், இவங்கள்ட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. எவன் காயப்படுத்தினானோ அந்நேரத்தில், ஆமென் சொல்லுவோமா? எந்த நேரத்தில்? எந்த நேரத்தில் சொல்லுங்க? எந்த நேரத்தில்? இரவு நேரத்தில் அல்ல, கர்த்தரை துதித்த அந்த நேரத்தில். காயம் கட்டப்படணும்னா என்ன செய்யணும்? துதிச்சுட்டே இருங்க. காயத்தோடு கர்த்தரை துதிங்க. கால்களை தொழுமரத்துல மாட்டி வச்சிருக்காங்க. கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்து கைகளிலே விலங்கு போட்டு இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இந்த விலங்கு தான் அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த ஜால்ரா. அந்த விலங்கையே சத்தமா மியூசிக்கா மாத்தி, பிசாசு என்னதான் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் அதை பாசிட்டிவா மாத்த தெரியணும்.
நல்லா அதை அடிச்சு அடிச்சு 2 பேரும் பாடி இருந்திருப்பாங்க. சுத்தி இருக்கவங்களாம் கேட்டாங்க. உடனே பூமி அதிர்ந்தது. ஏன் பூமி அதிர்ந்தது? துதிக்கிற இடத்துல கர்த்தர் இறங்கி வருவார். அவருடைய நடையினாலே அந்த அஸ்திபாரமெல்லாம் என்ன செஞ்சு கொழுங்குச்சு. உடனே ஆண்டவர் இறங்கி வந்துட்டாரு. நடக்கிறது என்ன? காயம் கட்டப்படுகிறது. நீங்க தவறு செய்து காயப்படுறதல்ல, நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்து உங்க வாழ்க்கையில காயம் வருதுன்னா அதை கட்டுறதுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருப்பார். கண்டிப்பா காயப்பட்டவர்களை காயப்படுத்தாமல் என் ஆண்டவர் விடவே மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருப்பார், துதிச்சுக்கிட்டே இரு, துதிச்சுக்கிட்டே இரு, ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டே இரு. அவர் சொல்ல சொல்ல நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவருடைய பிரசன்னமே உங்களுடைய காயங்களை ஆற்றிடும். அவருடைய மகிமையே உங்க காயங்களை என்ன செய்யும்? ஆற்றிடும். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப வேதனை, வியாகுலம், காயப்பட்ட நேரம், இந்த நேரத்தில் முறுமுறுக்கிறத விட்டுட்டு முழங்கால் படிட்டு நல்ல பரிசுத்த ஆவியை நிரம்பி ஆவியானவருடைய துணையோடு கர்த்தரை துதிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் எப்படி பாஸ்டர் துதிக்க முடியும்? நாங்க செஞ்சிருக்கோம். ஆவியானவருடைய துணை இல்லாம மாம்ச பலத்துல செய்ய முடியாது. அந்த நேரத்தில் ஆவியானவருடைய ஒத்தாசையை கேட்கணும். ஆவியானவரே எனக்கு என்ன செய்யுங்க, உங்களை துதிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவர்னு சொன்னா நல்லா அவர் பலப்படுத்துவார். துதிக்க 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 அந்த தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில இறங்க இறங்க அந்த உள்ளத்துல இருக்க காயங்கள்லாம் மாறிடும். எந்திரிக்கும் போது எப்படி தெரியுமா? நடக்கிறது நடக்கட்டும் ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, நடக்கிறது நடக்கட்டும் ஆண்டவரே, நான் உங்களை துதிக்காம இருக்கவே மாட்டேன். அந்த தில்லான ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்துறாரு. அந்த தில்லான இருதயம் வருதுன்னா, யாருக்காவது நீங்க சோர்ந்து போய் ஜெபம் பண்ண உட்காந்து நீங்க எழும்பும் போது பலத்தோட எழும்புனீங்கன்னா அந்த நேரத்துல கர்த்தர் உங்க காயத்தை கட்டுனார்னு அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த நேரத்துல கர்த்தர் உங்க நல்ல தாங்க தட்டுவோமே, கரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமே, எத்தனை பேருக்கு புரியுது? அந்த காயம் கட்டப்பட்டதுனாலதான் உங்களுக்குள்ள ஒரு துதியின் ஆவி வந்தது. உங்களால சந்தோஷமா எழும்ப முடிஞ்சது. இல்லாட்டி பிசாசு என்ன செய்வான்? அந்த காயத்தை காட்டி 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 சோறுபடுத்துவான். இனி பிசாசு அப்படி சோறுபடுத்தினாலும் சொல்லுங்க, பொல்லாத பிசாசே, என் காயங்களை கட்ட ஒரு கர்த்தர் இருக்கிறார். நொறுங்குள்ளவருடைய இருதயத்தை குணமாக்குறார். அவருடைய காயங்களை அவர் கட்டுகிறார். இந்த நவம்பர் மாதத்துல அநேகருடைய காயப்பட்டிருக்காங்களா? எல்லாருக்கும் காயம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்குங்க. இங்க உட்கார்ந்து இருக்கவங்க சரீரத்துல யாரும் வெளியே பார்க்கும் போது கட்டு போட்ட மாதிரி தெரியல, ஆனா உள்ளத்துல ஏகப்பட்ட காயங்கள். அந்த காயங்களை எல்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காயங்களை எல்லாம் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏசாயா 30:26 போன வாரத்தில் இந்த வசனத்தை சொன்னேன். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயங்களை குணமாக்கும் நாளிலே. என்ன காயம்? அடிக்காயம், இருதயத்தின் அடித்தளத்தில் இருக்கிற காயம். கர்த்தர் சோதரம். ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் பரிபூரணமான சுகத்தை பெறுவதற்கு பதிலாக தற்காலிக விடுதலையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். குணமாக்குவதிலே 2 விதமான குணமாக்குதல் உண்டு. தற்காலிக விடுதலை என்று ஒன்று இருக்கு, பரிபூரண விடுதலை என்று ஒன்று இருக்கிறது. தற்காலிக சுகம், அதாவது டெம்பரவரி ரிலீஃப். சில நேரத்தில் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா பெயின் கில்லர் கொடுப்பாங்க. அது என்ன செய்யும்? அந்த நேரத்துக்கு உங்களுக்கு என்ன செய்யும்? ரிலீஃப் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அந்த மாத்திரையுடைய பவர் போனதுக்கப்புறம் அந்த வேதனை வரத்தான் செய்யும். இதுக்கு பேர் தான் மேற்பூச்சாய் குணமாக்குவது. ஆனா சில மருந்துகள் என்ன தெரியுமா? உள்ள ரூட்ல போய் வேலை செய்யும். உள்ள இருக்க அந்த வியாதியவே கிண்டி கிளறி வெளியே கொண்டு வந்து காயங்கள் ஆற்றிடும். சில நேரத்தில் என்ன செய்வாங்க? மருந்து போட்டு ஆழமா கிளீன் பண்ணுவாங்க. டாக்டர் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? அடிப்பட்ட உடனே ஏற்கனவே வேதனையில் இருப்பான், சிராய்ப்பு, உடம்புலாம் சிராய்ப்பு வேதனையா இருக்கும். அங்க போய் நம்ம தான் கத்திக்கிட்டு இருப்போம். நர்ஸுங்க நம்மள மாதிரி 1000 பேரை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு இறக்கமே இருக்காது. கேட்டீங்களா? ஏன்னா ஆரம்பத்துல வேலைக்கு வந்த புதுசுல இறக்கமா இருந்திருப்பாங்க. வந்து பார்த்து என்ன ஆயிடுச்சு, அவங்கள எத்தனை பேர் தான் பார்ப்பாங்க. அப்படிதான் வலிக்கும் சுமார் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? சுரண்டுவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். காயத்தை என்ன செய்வாங்க? உயிர் போற மாதிரி வலிக்கும். நான்லாம் அந்த கைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகும்போதுல அங்க என்ன கத்துவேன்னு பாஸ்கருக்கு தான் தெரியும், அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல. அப்ப அந்த சுரண்டி எடுக்கும்போது வலிக்கத்தான் செய்யும். ஏன்னா இவங்க மேல் பூச்சா குணமாக்குறவங்கல்ல, உள்ள கிளீன் பண்ணி உள்ள மருந்து போட விரும்புறவங்க.
நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மேற்பூச்சாய் குணமாக்குறவர்கள். இன்னைக்கு மேற்பூச்சாய் குணமாக்குற ஊழியக்காரங்க கூட இருக்காங்க. வேதத்துல எடுத்து வாசிப்போம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 14, 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த 2 வசனமும் ஒரே காரியத்தை தான் சொல்லுகிறது. எரேமியா 6, 14, 8, 11. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். எப்படி குணமாக்குறாங்களா? வலிக்காம, கொஞ்சம் பாவத்தை உணராம, கொஞ்சம் கஷ்டத்தை உணராம, கஷ்டப்படாம குணமாக்கணும் வருவாங்க. நல்ல டாக்டருங்க எப்பவுமே நல்ல கியூர் பண்ணணும்னா கொஞ்சம் அப்படி சுரண்டு இரண்டு எடுத்து தான் காயத்தை ஆற்றுவாங்க. நம்முடைய வைத்தியர் நல்ல வைத்தியர். ஆமென். எரேமியாவை கொண்டு சுரண்டி எடுக்கிறார். ஏன்னா என் ஜனங்களை நான் பரிபூர்ணமா குணமாக்க விரும்புறேன். ஆனா அங்க சில பொய் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. மேற்பூச்சா, கலங்காதே மகளே, கலங்காதே, திகையாதே, இப்படியே மேற்பூச்சா பூசிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டு சார், சமாதானமே இல்லை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, சமாதானத்துடனே போய் வாருங்கள். அதைத்தான் சொல்றாரு, மேற்பூச்சாய் குணமாக்குதல். இன்னைக்கு ஜனங்களுக்கு எதுதான் தேவை? சார் வலிக்காம பண்ணுங்க சார், வலிக்காம பண்ணுங்க சார். எங்க பர்மனன்ட் கியூர் வேணுமோ அங்க கொஞ்சம் வலி இருக்கத்தான் செய்யும். ஏன் தெரியுமா? அந்த வலி நிரந்தரமா காயத்தை போக்குவதற்காக. ஆண்டவர் அப்படிதான் செய்யறார். கொஞ்சம் ரூட்டை கிளறி எடுத்து உள்ள எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஆண்டவர் சுத்தமாக காயம். அது எப்படி பாஸ்டர்? சிலரை மன்னிக்காம இருப்போம், அது நமக்கு காயமா இருக்கும், அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க. சிலர்கிட்ட சண்டை போட்டு பேசாம இருப்போம், அது நமக்கு தான் காயமா இருக்கும், அவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஆண்டவர் உள்ள குத்துவாரு. யாரோட ஒப்புரவாகணும் ஒப்புரவாக, யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேளு. இந்த பாஸ்ட் என்ன உள்ள சுரண்டுறாரு? சுரண்டலைங்க, காயம் கட்டுறாரு. அல்லேலூயா. இதுதான் சுரண்டுறது. நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க உள்ளத்தில் இருக்கிற எல்லா காயங்களையும் கர்த்தர் குணமாக்குகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் குணமாக்குற மெத்தடே வித்தியாசமானது. கேட்டீங்களா? ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்று ஒரு ஊழியக்காரர் இருந்தார். வைத்த வழின்னு யாராவது போனா இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்னு வயிற்றுல ஒரு குத்து குத்துவார், வைத்த வழி சுகமாயிடும். நம்ம குத்துனா இருக்கிற வழி 2000. அவர் ஒரு குத்து குத்துனாருன்னா, பல்லுவலியில் ஒருத்தர் போறான்னு வச்சுங்க, குத்துனாருன்னா காலி. ஆனா அவர் அப்படிதான் முரட்டு விசுவாசத்தோடு இருப்பார். பிளம்பிங் ஒர்க் பண்ணவர். நல்ல கவனிங்க, ஏதோ முழு நேர ஊழியத்துக்கு வந்து பாஸ்டா இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவருக்கு எந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவரோட நடக்கிறவங்கள கர்த்தர் பயன்படுத்துவா. அந்த அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு வாஞ்சி அவங்களுக்குள்ள. அவர் பிளம்பிங் ஒர்க் பண்றவர். ஆனா ஆண்டவர் மேல அளவு கடந்த வைராக்கியம். ஒழுங்கா இங்கிலீஷ்ல கூட ஒழுங்கா பேச தெரியாது, அவர் ரொம்ப லோக்கலா பேசுவார். அவங்க ஒய்ஃப் நல்லா படிச்சவங்க. ஆனா அவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஒரு விஷயம், அவர் வெளியே ஊழியத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அவங்க அம்மா, அந்த அம்மா அவருடைய ஒய்ஃபு ஆள் காலி ஆயிட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்க. அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தா கூட்டமா இருக்கு. என்ன பார்த்தா மனைவி மரிச்சு போயிருக்காங்க, படுத்திருக்காங்க. இவருக்கு வந்துச்சே கோபம். நேரம் எல்லாம் ஆள் பார்த்தா 6 அடிக்கு மேல இருப்பார், பெருசா ஜெய்ஜாண்டிக்கா இருப்பார். நேர போய் எல்லாம் ஒழுங்கன்ட்டு மனைவியினுடைய அந்த உடம்பு அந்த துணியோட பிடிச்சி செவுத்துல அப்படி ஒரு அடி இடிச்சார். பொணத்தை இடிச்சுட்டு, பொல்லாத பிசாசு, நான் இல்லாதப்ப என் ஒய்ஃபோட உயிரை எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு இயேசுவின் நாமத்துல வா அப்படின்னாரு. அந்த அம்மா பேச ஆரம்பிச்சிருச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. அந்த அம்மா பேச ஆரம்பிச்சிருச்சு. என்ன தெரியுமா பேசு? டார்லிங், பிசாசு கூட்டு போல, ஆண்டவர் தான் என்னை கூட்டு போனாரு. நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துல சந்தோஷமா இருக்கேன், என்னை விட்டுருங்க அப்படின்னுமே. ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஆமேன்னு சொல்லுவோமா? நான் என்ன சொல்றேன், மரணத்தை கூட கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய விசுவாசம் இருந்துச்சு. பிசாசே அப்படின்ட்டு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அந்த விசுவாசம், அளவு கடந்த விசுவாசம் அவருக்குள்ள இருந்தபடினால்தான் கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல வரேன், நம்முடைய ஆண்டவர் இப்படிதான் கொஞ்சம் முரட்டுத்தனமான செய்வாரு, சுகப்படுத்துவார். சில நேரத்துல அந்த வியாதிக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பார், வியாதிக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். ஆனா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதுல சில காரியங்கள் இருக்கும், நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். ஆமென் சொல்லுமா? செத்து போனவனை உயிரோடு எழுப்பணும்னா கொஞ்சம் பாடையை நிறுத்துங்கப்பா பாரு. நீ போற பிரயாணத்தை கொஞ்சம் நிறுத்து. நான் வேலை செய்யணும்னா நீ போய்கிட்டே இருந்தா முடியாது, நிறுத்து. சின்ன பிள்ளைய குணமாக்கணும்னா அழுகிறவங்கள வெளியே போ. ஏதோ ஒண்ணு நம்ம செய்ய வேண்டியது செய்ய வேண்டியிருக்கும்.
அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். குணமாக்குற தேவன். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் மேற்பூச்சா குணமாக்குறாங்க. எரேமியா 30:13 திருப்பி கொள்வோம். எரேமியா 30:13. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. சில நேரங்களில் மனுஷனை நாடி போறோம், காயப்படுத்துறது, காயம் கட்டுறதுக்கு. அவங்க காயப்படுத்துவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. ஓசியா 5:13 பின்பகுதியில, உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமல் போயிட்டு நீ மனுஷனை நம்பி போகும் பொழுது அந்த மனுஷனால் உன் காயங்களை ஆற்ற முடியாது. இப்போ 30:17 வாசிப்போமா? எரேமியா. இப்ப நீ யாரோ உன் காயத்தை ஆற்றுவாங்கன்ட்டு போற, ஆனா யாராலையும் ஆற்ற முடியாது. நண்பர்களோ, தாயோ, தகப்பனோ, உறவினர்களோ, யாராலும் உன்னுடைய காயத்தை ஆற்ற முடியாது. நீ மனுஷனை நாடி போகாத. அவங்கெல்லாம் மேற்பூச்சா தான் உன்னை குணமாக்க முடியும். உன் காயங்களை அவங்களால குணமாக்க முடியாது. நீ மற்றவங்களை நம்பி போனா அவங்களாலையும் உன்னுடைய காயத்தை ஆற்ற அவங்களால கூடாம போகும். 30:17 சொல்றாரு, இப்படியெல்லாம் யாருமே இல்லாததுனால உன்னை மற்றவங்க பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப நீ உலகத்துல போய் 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 அங்க காயம் ஆற்றலாமா, இங்க காயம் ஆற்றலாமா? பைபிள்ல ஒரு ராஜா, அதாவது சீரியர்கள் தன்னை காயப்படுத்தினத அந்த காயத்தை ஆற்றிக்கிறதுக்காக இஸ்ரேலுக்கு போயிருந்தானா. ஆனா காயம் ஆற்ற போன இடத்துல அவன் செத்துட்டான். ஏன்னா அவன் யார்கிட்ட வரல? காயம் ஆற்றுறதுக்கு கர்த்தர்ட்ட வரல. அநேக நேரங்களில் நம்ம காயப்பட்ட உடனே மனுஷனை தேடி ஓடுறோம், மதுவை தேடி ஓடுறோம், பாவத்தை தேடி ஓடுறோம். உடனே அவருடைய பாதத்துக்கு வாங்க. அவர் சொல்றார், நான் உனக்கு ஆரோக்கியமும் சவுக்கியமும் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஓசியாவின் புத்தகம் 6:1 ஓசியா 6:1 காயம் கட்டுறதுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எடுத்துட்டீங்களா? ஓசியா 6:1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆமென் சொல்லுவோம். அப்ப ஆண்டவர் சொல்ற, காயம் கட்ட நீ எங்க வரணும்? என்கிட்ட வாப்பா, என் சமூகத்துக்கு வா. என்ன காயமா இருந்தாலும் நான் இன்னும் குணமாக்குறேன். புத்தூர் கட்டை விட அதிகமான கட்டு போடுற ஒரு நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நவம்பர் மாதத்துல காயங்கள் வரும்போதெல்லாம் அவர்கிட்ட போங்க. கீரியும் பாம்பும் சண்டை போடுறதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன். கீரியும் பாம்பும் சண்டை போடும்போது இந்த கீரி தன்னால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு எதை ஜெயிச்சிடும்? பாம்பு ஜெயிச்சிடும். ஆனா அந்த பாம்பு சும்மா இருக்காது. கீரி எங்கேயாவது அங்கங்க கொத்தும், பாம்புடைய விஷம் அதுல ஏறும். இந்த கீரி இந்த பாம்பை சாகடிச்ச உடனே வேகமா ஓடி போய் அது இருக்கிற இடத்துல சில செடிகள்ல போய் தன்னுடைய உடம்பு அப்படியே தேய்ச்சிக்கிறோம். என்னன்னா அந்த மூலிகைகள்ல இருக்கிற அந்த மருந்து பட்டு இந்த விஷமெல்லாம் முறிஞ்சுப்போம். கீரி சாகாது. நம்மளும் சத்துருவாகிய பிசாசோடு போராடி கொண்டிருக்கிறோம். அவனை நாம் ஜெயிக்க முடியும். ஆனாலும் அவன் நம்மை சில நேரங்களில் காயப்படுத்துகிறான். நம்மை காயம் கட்டுவதற்கு நம்முடைய மூலிகையாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உடனடியாக அவன் காயப்படுத்தின காயங்களை கர்த்தரிடத்திலே வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தேவனா இருக்கிறார். ஒரு கீரிக்கு அந்த அறிவு இருக்கு. என்னை படைச்ச கடவுள் இந்த சர்ப்பத்தின் மூலமா என் மேல ஏறுற விஷத்தை மாத்திரக்கு எனக்கு ஒரு மருந்தை வச்சிருக்காருன்னு அது கண்டுபிடிச்சு அதுல போய் தேய்ச்சிக்கிறது, உடனே அதுக்கு குணமாயிடுது. இன்னைக்கு நம்ம அநேக நேரங்கள்ல மருந்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சோம், அவர்கிட்ட வர்றதில்ல, மனமுடைஞ்சு போயிடுறோம். இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார், கர்த்தரிடத்திலே திரும்புவோம் வாருங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். ஏசாயா 40:1. அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள், அதன் போர் முடிந்தது என்று. ஏன்? ஏகப்பட்ட காயம் என் பிள்ளைகளுக்கு வந்துச்சு, இனி அதனுடைய போராட்டம் முடிந்தது. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஒரு போர். ஒரு போர்ச்சேவகன் யுத்தத்துக்கு போகும் பொழுது எதிரிகள் தாக்கத்தான் செய்வார்கள், காயம் வரும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இராணுவத்துல யுத்தம் நடக்கிற இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? உடனே கொண்டு வந்து சுகப்படுத்துவதற்கு எங்க யுத்த களம் இருக்கிறதோ அங்கே மருத்துவமனையும் இருக்கும்.
உடனே அடிபட்ட உடனே இமீடியட்டா என்ன செய்வாங்க, கொண்டு வந்துருவாங்க. லடாக் பகுதியில் சீனாவுக்கும் நம்முடைய இந்திய சோல்ஜருக்கும் சீன சோல்ஜர்ஸ்க்கும் எல்லாம் கைகளுக்கு வரும்போது கொஞ்சம் பேருக்கு காயமாயிடுச்சு. உடனே கொண்டு வந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. இராணுவ வீரர்களுக்கு பக்கத்தில் எப்பவுமே பாதுகாக்கக்கூடிய மருத்துவ சாதனங்கள் இருக்கும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போர்க்களத்தில் நிற்கிறோம். எதிரி சில நேரத்தில் நம்மளை தாக்குவான். ஆனால் உடனடியாக கர்த்தர் நமக்கு ஒரு மருத்துவமனையை வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய சமூகம். உடனடியாக அவருடைய சமூகத்துக்கு வாங்க, காயங்களை எல்லாம் அவர் ஆற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எல்லா காயங்களை என்னை விட்டு ஆறட்டாண்டவரே. அல்லேலூயா. என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய ஜனமா இருக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவருடைய ஜனமா இருக்கீங்களா? அப்படின்னா உங்களை காயம் கட்டுகிறது அவருடைய வேலை, உங்களை குணமாக்குறது அவருடைய வேலை. அல்லேலூயா. ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றும் நல்நாத போற்றிய பாதம் பணிவோ. ஆனாதி தேவன் அடைக்கலம் பாரில் அனாதையாவது இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனார் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனார் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் நம்மை காயப்படுத்தும், சத்துரு நம்மை காயப்படுத்துவான், பல காரியங்கள் நம்மை காயப்படுத்துவதற்கு இருக்கிறது. ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய ஜனமாக உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் எல்லாம் ஒரு அணியாக பிசாசனுடைய கையில் இருக்கிறது. நாம் ஒரு அணியாக நம்முடைய இரட்சகர் இயேசுவோடு கூட இருக்கிறோம். அந்த எதிரணியோடு நாம் சண்டை போடும்போது, பரிசுத்த வாழ்க்கைக்காக போராடும் போது, உண்மைக்காக போராடும் போது, ஒழுக்கத்துக்காக போராடும் போது, பரிசுத்தத்துக்காக போராடும் போது, எதிரி சில காயங்களை ஏற்படுத்துவான். நமக்கு காயம் மாற்றக்கூடிய ஒரு இடம் உண்டு. அவர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட வாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை குணமாக்குவேன், நான் அவர்களை குணமாக்குவேன். ஆண்டோட கையை பாருங்க, அவருடைய கையில தழும்புகள் இருக்கிறது, காயப்பட்ட தழும்புகள். ஏன் தெரியுமா? என் பிள்ளைகளுடைய காயத்தை ஆற்றுவதற்காக, என் ஜனத்தினுடைய காயத்தை ஆற்றுவதற்காக நான் காயப்பட்டேன். நீங்களும் நான் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் எவ்வளவு அன்புள்ளவர். ஓ ஜீசஸ். ஒரு பக்கம் நாம் பரிசுத்தத்தில் வளருவதற்காக, நம்முடைய தவறுகளை திருத்துவதற்காக அவர் அடித்தாலும் காயம் கட்டுவார். சத்துரு காயப்படுத்தும் போதும் காயம் கட்டுகிறார். காயம் கட்டுறது என்னமோ அவர்தான், அவரை விட்டுறாதீங்க. என்ன சூழ்நிலை வந்தார் அவரை உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. நல்ல பிதாவே, எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி அவர்களுடைய காயங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் காயத்தோடு வந்திருக்கிறார்களோ, இதோ இந்த ஜெப நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தொடுவீராக. ஓ ராமா ஹாஷாத்தரபா மெஹந்தரபா ஷாத்தரபஹுதியாந்தரபஹதரபா. தேவனுடைய மகிமையுடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அந்த நேரத்தில் தானே அவர்களை அழைத்து கொண்டு போய் காயங்களை கழுவினான் என்று ஒரு முரட்டு சுபாவமுள்ள அந்த சிறைச்சாலைக்காரன் காயங்களை கழுவும்படி அவனை மாற்றினேன். நம்முடைய பிள்ளைகள் யாரால் காயப்பட்டார்களோ அவர்களையே காயம் கட்டும்படி நீர் பயன்படுத்துவீராக. நீர் அப்படி செய்ய வல்லவராயிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.